உன் மாமனாரு அதான் அண்ணாச்சி அவரோட கடைசி பையனுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் தடபுடலாம் பண்ணிட்டு இருக்காரா? பாவம், அந்த கல்யாணம் நடக்காது. நாகவல்லி இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் அண்ணாச்சி வீட்டுல எந்த நல்ல விஷயமும் நடக்காது. போய் சொல்லு போ. இப்படி ஆணவமா பேசிட்டு இருக்காதீங்க. யானைக்கும் அடி சறுக்கும். நல்லவன் கீழே விழுந்தா எழுந்திருச்சு வந்துடலாம். ஆணவத்தோட இருக்கிறவன் கீழே விழுந்தா எழுந்துக்கவே முடியாது. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். இத நான் ஆணவத்தோட சொல்ல, சவால் விட்டும் சொல்லல. அவங்க கல்யாணம் நடக்கணுங்கிறது விதி. கண்டிப்பா நடக்கும். வாங்கக்கா. அவர்தான் என்ன தேடி வந்து பேசினார். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் தான் உங்க பிள்ளைய போய் பார்த்து பேசினதுல பேசவும் மாட்டேன். அப்படியே பேசினாலும் என்ன பண்ணுவீங்க? என்ன மிரட்டறத விட்டுட்டு முதல்ல உங்க பிள்ளை கிட்ட போய் சொல்லுங்க, என் கூட பழக வேணாம், என்கிட்ட பேச வேணான்னு. அவங்க கல்யாணம் நடக்கணுங்கிறது விதி. கண்டிப்பா நடக்கும். காரை கொஞ்சம் நிப்பாட்டுங்களேன். என்ன சக்தி, இங்க எதுக்கு காரை நிறுத்த சொன்ன? இந்த தெருவுல தான் அனிதாவோட வீடு இருக்குக்கா. அனிதாவோட வீடா? ஆமாக்கா. அனிதா வீட்டுக்கு நாம போறோமா? இல்லக்கா, நான் மட்டும் போக போறேன். எதுக்கு? வந்து சொல்றேன். நீங்க சிவன் கோவிலுக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா. நீங்க சிவன் கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிடுங்க. நான் அனிதா அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன். அதான் எதுக்குன்னு கேக்குறேன்ல. நான் தான் வந்து சொல்றேன்னு சொன்னேன்ல. யார் யார் என்ன செய்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நாகவல்லி என்னடானா காரணமே இல்லாம கல்யாணத்தை நிறுத்துவேங்கிறா. நீ என்னடானா ஏன் எதுக்குன்னு சொல்லாம அனிதா வீட்டுக்கு போறேங்கிற. சரி, என்னமோ செய். பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரி, ஜாக்கிரதை. என்ன? சார், சார், வணக்கம். வணக்கம். நீ அண்ணாச்சி வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு சக்தி தானே? ஆமாங்க. சரி, உள்ள வாம்மா. இல்ல, இருக்கட்டும். ஏம்மா தயங்குற? சரி, என்ன விஷயம் சொல்லுமா. வீட்டுல அனிதா அவ அம்மா யாரும் இல்லையா? அவங்க நகை ஆர்டர் கொடுக்க திருநெல்வேலி போயிருக்காங்க. அனிதா பார்க்க வந்தியா? இல்லைங்க, நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். என்ன பார்க்க வந்தியா? ஏன்? கதிர்வேலு அப்பா, கல்யாண வேலை எதுவுமே ரெங்கசாமி கொடுக்கலையா? மாப்பிள்ள மாதிரி வர்றாரு. என்னச்சு பண்ண வேலையே எனக்கு பெண்டு கையிலுது, இதுல மாப்பிள்ள மாதிரியா? ஆமா ஆமா, அந்த வேலையே உனக்கு சரியா இருக்கும். ஏறங்கன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கும் அந்த நாகவல்லியோட புருஷனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். ஏமா, வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்க, உனக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரியும்? ரெங்கசாமி, வெளியில போயிட்டு வர்ற ஆம்பளைங்களை விட வீட்லயே அடைஞ்சு கிடக்கிற பொம்பளைங்களுக்கு தான் நாட்டு நடப்பெல்லாம் தெரியும். சரி, அதை விடு. உனக்கும் அந்த பரமகுருவுக்கும் என்ன பிரச்சனை? அது ஒண்ணு இல்ல அண்ணாச்சி, நானும் துரப்பாண்டி பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த நேரம் பரமகுரு அங்க வந்தவன் பையன்கிட்ட கண்டவங்கிட்ட ஏன்டா தராதரம் இல்லாம பேசுறேன்னு கேட்டான். எனக்கு கோபம் வந்துடுச்சு. தராதரத்தை பத்தி நீ பேசாத, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, பழசெல்லாம் மறந்து போச்சா, அப்படி இப்படின்னு நானும் சூடா 4 வார்த்தை பேசிட்டேன் அண்ணாச்சி. அவன் பையன் கூட உனக்கு என்ன பேச்சுவார்த்தை? அது வந்து அண்ணாச்சி, நான் அந்த பக்கமா போய்கிட்டு இருந்தேன். துரப்பாண்டி கூப்பிட்டா, அதான் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். உனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். நாகவல்லி இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு எல்லார்ட்டையும் சவால் விட்டுக்கிட்டு இருக்கா. அது இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். அவளோ அவங்க வீட்டு ஆளுங்களோ அவங்க என்ன பேசினாலும் என்ன வம்பிழுத்தாலும் இந்த கல்யாணத்தை தடுக்கிற நோக்கமா தான் இருக்கும். அதனால அவங்கள விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும்.
எக்காரணத்தை கொண்டும் அவன் ஜெயிக்கிறதுக்கான சூழ்நிலையை நம்ம உருவாக்கி கொடுக்க கூடாது. இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியட்டும், அதுக்கப்புறம் அவளை பார்த்துக்கலாம். வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க சம்பந்தி. என்ன சக்தி உங்க கூட வர்ற வழியில எங்கேயாவது பாத்தீங்களா? இந்த சக்தி யாரு சம்பந்தி? தன்னை இந்த வீட்டு வேலைக்காரின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டா. நீங்க அவங்க உங்க பொண்ணுன்னு சொல்லி பெருமைப்படுத்திட்டீங்க. உண்மையில இந்த சக்தி யார் சம்பந்தி? இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? தான் பிறந்த வீட்டு மேல பெத்த பொண்ணு கூட இவ்வளவு பாசம் வச்சிருக்க மாட்டான். ஆனா இவ உங்க மேல, உங்க குடும்பத்து மேல. என்னங்க அது? என்ன போய் புகழ்ந்து பேசிக்கிட்டு? அம்மாடி சக்தி, சம்பந்தி காரணம் இல்லாம உன்னை பெருமைப்படுத்த மாட்டாரு. அப்படி இவர் சொல்ற அளவுக்கு நீ என்னம்மா பண்ண? அத நான் சொல்றேன் சம்பந்தி. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காதுங்கிறாங்க. ஏம்மா, யாரும்மா அப்படி சொன்னாங்க? நாகவள்ளி அம்மா. அவங்க இன்னைக்கும் நேத்தியும் அப்படி சொல்லல. எப்போ ஜெயவேலும் அனிதாவும் பழகிறது அவங்களுக்கு தெரிஞ்சதோ அப்பல இருந்து இந்த கல்யாணம் நடக்காதுன்னு எல்லார்கிட்டயும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னையும் தேன்மொழி அக்காவையும் கோவில்ல பார்த்து எங்க கிட்டயும் இந்த கல்யாணம் நடக்கவும் விட மாட்டேன்னு அடிச்சு கண்டிப்பா சொல்றாங்க. அப்படி அவங்க ஏதாவது பண்ணி கல்யாணத்தை நிறுத்திட்டு போறாங்கன்னு பயந்து போய் தான் நான் உங்களை பார்க்க வந்தேன். அவங்க அப்படி சொல்றதுக்கு என்னமா காரணம்? அவங்களுக்கும் அண்ணாச்சி குடும்பத்துக்கும் இருக்கிற பகையா? ஆமா, அத மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த கல்யாணத்தை மட்டும் இல்ல, எல்லா வகையிலயும் அண்ணாச்சி குடும்பத்தையும் பழி வாங்கிட்டே இருக்காங்க. ஏற்கனவே அண்ணாச்சியோட பொண்ணு உத்ரா தெரியுமா? இது வரைக்கும் அண்ணாச்சி வீட்டு நடந்த எல்லாமே எனக்கு தெரியும். அதுல மனசு உடைஞ்சு போன அண்ணாச்சியோட குடும்பம் இன்னும் அதுல இருந்து மீளல. அதனாலதான் நீங்க சம்பந்தம் பேச வந்தப்ப கூட என் பையனோட கல்யாணம் அவனோட விருப்பம், அவனை கேட்டுதான் சொல்ல முடியும்னு அண்ணாச்சி உங்ககிட்ட சொல்லிட்டாரு. இப்ப கல்யாணம் கைகூடி வந்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல இந்த அம்மா இப்படி சொல்லிட்டு இருக்கிறத பார்த்து நாகவல்லி அம்மா சொல் பேச்ச நான் கேட்டு என் பொண்ணு அண்ணாச்சி பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அண்ணாச்சி பயப்படுறாரா? இல்லங்க, நான் பயப்படுறேன். என்னம்மா சொல்ற? நீ எதுக்காக பயப்படுற? நான் அண்ணாச்சி வீட்டுல வேலை செய்யறவதான். அதுக்காக எனக்கு அவங்க சம்பளமும் கொடுக்கறாங்க. அது மட்டும் தான் அண்ணாச்சி குடும்பத்துக்கும் எனக்கும் உள்ள உறவுன்னு நான் நினைக்கல. நான் அந்த வீட்டு வேலைக்காரின்றதையும் தாண்டி எனக்கு அண்ணாச்சியோட குடும்பத்து மேல ஏதோ ஒரு பாசம் பந்தம் இருக்கிறதா தான் நான் நம்புறேன். அப்படிதான் நான் நடந்துக்கிறேன். அவங்களும் அவங்க குடும்பத்துல ஒருத்தியாவே என்ன நடத்துறாங்க. அதனால்தான் அவங்க சிரிச்சா நான் சிரிக்கிறேன், அவங்க அழுதா நானும் அழுதுட்டு இருக்கேன். இது பாசமா விசுவாசமானு கூட என்னால சரியா சொல்ல தெரியலங்க. ஆனா அந்த குடும்பத்துக்கு எந்த கெடுதலும் வந்துடக்கூடாதுன்னு என் மனசு சதா துடிச்சுட்டே இருக்குங்க. கெட்டது நடக்கிற அந்த வீட்டுல சீக்கிரமாவே நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிதாங்க தெய்வாதீனமா இந்த கல்யாணம் வந்து அமைஞ்சிருக்கு. இதனால இப்ப எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அது கெட்டிடக்கூடாதுங்க. யாரு என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் மீறி இந்த கல்யாணம் நடக்கணுங்க. காரணம் எதுவா இருந்தாலும் ஒருவேளை இந்த கல்யாணம் நடக்காம போயிட்டா அந்த வீடே தலைக்கீழ மாறிடுங்க. அதை யார் எப்படி தாங்கிக்கிட்டாலும் அண்ணாச்சியோட சம்சாரம் தங்கமாவால அதை தாங்கிக்கவே முடியாதுங்க. அவங்க நிலை குலைஞ்சு போயிட்டா
மொத்த குடும்பமும் சரிச்சு போயிடுங்க. அவங்களுக்காவது இந்த கல்யாணம் நடக்கணுங்க. இப்ப சொல்லுங்க சம்பந்தி, சக்தியை பத்தி நான் பெருமையா பேசினது 100க்கு 100 சரிதான். அப்புறம் சம்பந்தி, நீங்க பெத்த பிள்ளைங்க உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அதெல்லாம் விட ஒரு படி மேல சக்தி உங்க மேல பாசம் வச்சிருக்காங்க. அப்புறம் என்னாச்சு, ஒரு விஷயம், நாகவல்லி அம்மா கிட்ட எனக்கு கொஞ்சம் வரவு செலவு கணக்கு இருக்கிறது உண்மைதான். அதுக்காக அவங்க என் குடும்ப விஷயத்தில் தலையிடுறத நான் அனுமதிக்க மாட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க கடன் அடைச்சு என் நிலத்தை மீட்டுருவேன். நானே நினைச்சாலும் தடுக்க முடியாத என் பொண்ணோட கல்யாணத்தை அந்தம்மா தடுத்துருவாங்க. நீங்க பயப்படாதீங்க. ஜெயவேல் அனிதா கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன் சம்மதி. ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. சக்தி, நாகவல்லி அப்படி என்ன பேசுனா? நீ எதுக்காக சம்பந்தி வீட்டுக்கு போன? அந்த அம்மா எப்பவும் போலதான் பேசினாங்க. ஆனா கல்யாணத்தை நிறுத்தணும்னு அவங்க சொன்னது வாய் வார்த்தையா எனக்கு தோணல. இந்த கல்யாணம் நடக்கணும் அண்ணாச்சி. உத்தரா விஷயத்துல நடந்த மாதிரி ஜெயவேல் கல்யாணத்துல ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் இவர் வீட்டுக்கு போய் இவர்கிட்ட பேசினேன். இவரும் நல்லவரா இருந்ததுனால நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு ஜெயவேல் அனிதாவோட கல்யாணம் நடக்கும்னு இப்போ உங்ககிட்ட உறுதியும் கொடுத்திருக்காரு. சம்பந்தி கேட்டதையே நானும் உங்ககிட்ட கேக்குறேம்மா. நீ யாரும்மா? எங்கிருந்தோ வந்த உனக்கு என் மேலையும் இந்த குடும்பத்து மேலையும் எவ்வளவு பாசம். நான் உங்க ரத்தம் தான் மாமா, உங்க சொந்தம் தான். நான் உங்க சொந்தம் தானே எல்லாருக்கும் புரியும் போது நீங்க எல்லாரும் என் மேல இதே அன்பும் பாசத்தோடு இருக்கணும். அதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன். மகராசி வெறுங்கால அடி எடுத்து வச்சு வரல. நம்ம உத்தராவுக்கு அதிர்ஷ்டத்தையும் அள்ளிட்டு தானே வந்திருக்கா. சார், அண்ணாச்சியை கைது பண்ண கூடாதுன்னு கோர்ட்ல இருந்து முன்ஜாமீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்க. அரை மணி நேரம் உத்தராவை என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்க அவங்க செஞ்ச பேரம் தான் அண்ணாச்சி எதிராக நான் கொடுத்த சாட்சி. சக்தியை நான் ஏற்கனவே மகளா ஏத்துக்கிட்டேன். இந்த நிமிஷத்துல இருந்து சக்தி தான் உன் மக. தங்கம், தங்கம், என்னங்க? இன்னொரு காஃபி கொண்டாமா. இதை எடுத்துட்டு வரேங்க. கல்யாண வேலை ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சது எத்தனை தடவை காப்பி குடிப்பீங்க? இந்தாங்க. என்னங்க, ஏற்கனவே கொடுத்த காப்பியை குடிக்காம அப்படியே வச்சிருக்கீங்க? ஏங்க இப்படி தப்பு மேல தப்பு பண்றீங்க? என்ன உளர்ற? நான் தப்பு பண்ணனா? கல்யாண விஷயத்துல நீ தான் தப்பு பண்ணிருக்க. என்ன, நான் தப்பு பண்ணிருக்கேனா? என்னங்க சொல்றீங்க? எதுக்கு எடுத்தாலும் என்ன குத்தம் சொல்லாதீங்க. மாமியார் உடைச்சா மண்கூடம், மருமக உடைச்சா பொன்கூடமா? நீ பண்ணா தப்பு இல்ல, நான் பண்ணா தப்பா? நான் என்னங்க தப்பு பண்ணேன்? நீ தான் தப்பு பண்ணிருக்க. நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்க. என்ன சின்ன குழந்தை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அத்தை அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க மாமா? ஓஹோ, அத்தைக்கு வக்காலத்து வாங்க வந்துட்டீங்களோ? கல்யாண விஷயத்துல நீ தான் தப்பு பண்ணிருக்க. என்ன என்ன மாமா? நானா? என்ன மாமா? ஜெயவேலு கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்தீங்களே, முக்கியமான ஒருத்தரை மறந்துட்டீங்களே, அது தப்பு இல்லையா? முக்கியமானவங்களா? அது யார் அத்தை? ஏய், தள்ளு தள்ளு தள்ளு.
அப்படி கேளுங்கண்ணே. குத்துக்கல்லாட்டம் நான் இருக்கும்போது எனக்கு பத்திரிக்கை கொடுக்காம விட்டது தப்பு தானே? ஏய், உனக்கு பத்திரிக்கை கொடுத்தா என்ன கொடுக்கலன்னா என்ன? நீ சொன்ன மாதிரி குத்துக்கல் மாதிரி தான் நீங்க நிக்கிறீங்க. உனக்கு எதுக்கு பத்திரிக்கை? வேற யாருக்குங்க சொல்றீங்க? இன்னுமா தெரியல? நான் சக்தியை தான் சொன்னேன். அதென்னாச்சு அப்படி சொல்றீங்க? எனக்கு ஒரு நியாயம், அவளுக்கு ஒரு நியாயமா? சக்தி மட்டும் என்ன இந்த வீட்டுல சமைக்காம பக்கத்து வீட்டுல உட்கார்ந்து சமைச்சுக்கிட்டு இருக்கா? நானும் அவளை அப்படி நினைச்சுதாங்க தனியா பத்திரிக்கை வைக்கல. அடடே அறிவு களஞ்சியமே, சக்தின்னு சொன்னா சக்திக்கு மட்டும்தானா? அவளுக்கு குடும்பம் கிடையாதா? அப்பா அம்மா கிடையாதா? அவ்வளவு தூரத்துல இருந்து அவங்க வர்றாங்களோ இல்லையோ, சக்தி நம்ம வீட்டுல இருக்காள்ல, அவங்க அப்பா அம்மாவுக்கு பத்திரிக்கை அனுப்ப வேண்டாமா? ஆமாங்க, பெரிய தப்புல பண்ணிட்டோம். மாமா, கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இப்ப பத்திரிக்கை அனுப்பிச்சா சரியா வருமா? கொரியர்ல அனுப்பிச்சா போருமா? ஒரே நாள்ல பத்திரிக்கை அவங்க வீட்டுக்கு போயிடும். அவங்க வர்றாங்களோ இல்லையோ மனசார வாழ்த்துவாங்கல்ல. ரொம்ப முக்கியம். வாஸ்தவம் தாங்க. அதனாலதான் சொல்றேன், ஒரு பத்திரிக்கை எடுத்து சக்தி கிட்ட கொடு. அவங்க அப்பா அம்மா பேரு விலாசத்தை எல்லாம் எழுதி கொடுக்க சொல்லு. மஞ்சள் தடவி நாம 2 பேரும் அவ கையில கொடுப்போம். சரிங்க. போ. சக்தி, நல்ல குடும்பம். சக்தி எங்க இருக்க? செருப்பு தூக்கி தலையில வைக்கிறாங்க, கொடையை தூக்கி கால்ல போட்டு மிதிக்கிறாங்க. நல்ல விளங்கிடும். சக்தி, வந்துட்டேன். கொண்டு வந்துட்டியா? என்னக்கா? மாமா கூப்பிடுறாங்க. அம்மாடி, கல்யாண பரபரப்புல உங்க வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க மறந்துட்டோம், மன்னிச்சிருமா. ஐயோ, என்னம்மா இது? பெரிய வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சக்தி, உன்னையும் இந்த குடும்பத்துல ஒருத்தியா தான் நினைக்கிறோம். உங்க அப்பா அம்மாவுக்கு பத்திரிக்கை கொடுக்க வேண்டாமா? நியாயப்படி நாங்க உங்க வீடு தேடி போய் பத்திரிக்கை வைக்கிறது தான் முறை. ஆனா இப்ப ஐயோ அக்கா, நீங்க வேற எடுத்து கொடுக்குறீங்களா? சரி கொடுங்கம்மா, நானே என் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். இல்லம்மா, இந்த பத்திரிக்கைய உள்ள எடுத்துட்டு போய் உங்க அப்பா அம்மா பேரு, வீட்டு விலாசம் எல்லாம் எழுதி எடுத்துட்டு வா. நானும் அண்ணாச்சியும் மஞ்சள் தடவி கொடுக்கறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதோ இப்ப வந்து. சரி வா. சமையல்காரிக்கு இப்படி ஒரு வாழ்வா? சக்தி, என்னம்மா ஒரேடியா பூரிச்சு போய் உட்காந்துருக்க? தாத்தா, இது பாத்தீங்களா? ஜெய்வேல் கல்யாண பத்திரிக்கை அண்ணாச்சியும் தங்கமாவும் கொடுத்தது. ஓஹோ. என்ன தாத்தா, நான் இவ்வளவு சந்தோஷமா சொல்றேன், அதை புரிஞ்சுக்காம அலட்சியமா பாக்குறீங்க? 100 கணக்கில் அச்சடிச்சு உனக்குன்னு ஒண்ணு கொடுத்தது உனக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷமா? எனக்கு ஒண்ணும் புரியலையேம்மா. ஐயோ தாத்தா, இது எனக்கு கொடுத்தது இல்ல, எங்க அம்மாவுக்கு கொடுத்தது. அப்படி பார்த்தா இது பெரிய விஷயம் இல்லையா? எனக்கு சந்தோஷம் வராதா? என்னம்மா நீ இன்னும் சின்ன குழந்தையாவே இருக்க. இது உங்க அம்மா வசந்தாவுக்கு வச்ச பத்திரிக்கையா இல்ல சமையல்காரி அம்மாவுக்கு வச்ச பத்திரிக்கையா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருமா. இதுல யார் பேர் எழுத போற? சமையல்காரி அம்மாவுக்குன்னு மொட்டையா எழுத போறியா இல்ல உங்க அம்மா வசந்தாவுக்குன்னு எழுத போறியா? ஆமா தாத்தா, நான் அவசரப்பட்டு சந்தோஷப்பட்டுட்டேன். இப்பதான் என் தப்பே எனக்கு புரியுது. இங்க பாருமா, உன் மனசை வருத்தப்பட வைக்கிறதுக்காக இதை நான் சொல்லல, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இது சொன்னேன். பரவாயில்ல தாத்தா, விடுங்க. அம்மா, என்ன மன்னிச்சிருமா. இந்த வீட்டுக்குள்ள பெரிய லட்சியத்தோட நுழைஞ்ச உனக்கு இன்னை வரைக்கும் நான் ஒரு சின்ன துரும்ப கூட எடுத்து போடலம்மா. தாத்தா, போடக்கூடாதுன்னு இல்ல, போட தைரியம் இல்லை. விசுவாசம் விசுவாசம் முதுகெலும்ப கழட்டி வச்சுட்டே வாழ்ந்துட்டேன். இன்னைக்கு ஒரு நாளைக்காவது முதுகெலும்பு எடுத்து மாட்டிக்கிறேன். அந்த பத்திரிக்கை கொடு. தாத்தா, கொடுமா. தாத்தா, தங்கம், சக்தியை கூப்பிடு. அட்ரஸ் இன்னுமா எழுதிட்டு இருக்கா? சக்தியோட அப்பா அம்மா அட்ரஸ் எனக்கு தெரியும், நான் எழுதி அனுப்பிச்சிடுறேன். ஆனா இப்போ இதுல ஒரு பேரை எழுதி அவங்க அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சு அனுப்பிச்சு வைக்கணும். பேரா? யாரு பேரு? யாரு கண்டா? ரங்க அண்ணனோட செத்து போன அப்பா அம்மா பேரு சொல்றாரோ என்னமோ. செத்து போனவங்களுக்கு பத்திரிக்கை அனுப்புற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. உயிரோடு இருக்கும் போதே நாம எல்லாரும் மறந்து போயிட்டோமே, அவங்களுக்கு அனுப்ப சொன்னேன். யாருன்னு? ரொம்ப சொந்தமா? ஆமாம்மா, நானும் அண்ணாச்சி மார் மேலையும் தோல் மேலையும் போட்டு வளர்த்தமே இந்த வீட்டு பொண்ணு
வசந்தாவை தான் சொல்றேன். ரங்கசாமி